இந்த படத்தில் வந்து ஒரு நார்கோலெப்சி சம்மந்தப்பட்ட ஒரு கதாபாத்திரம். திரு ஆக்சுவலாக இது மோகன்லால் சாருக்கு கதை சொல்கிறதுக்காக கிளம்பும்போது பிடிச்சி உட்கார வச்சு இந்த கதையை இந்த அவுட்லைன் சொன்னாப்புல. சொல்லி முடித்தோடனே எனக்கு ஐ ஃபெல்ட் ரியலி க்யூரியஸ். இப்போது எல்லோரும் நிறைய பேர் என்னை கேட்டாங்க, நார்கோலெப்சினா என்ன, எனக்கு புரியல. எந்நேரம் தூங்கிட்டு இருப்பாருனா எப்படி, அப்போது விஷால் எப்படி சண்டை போடுவார், விஷால் எப்படி அது வச்சு திரைக்கதை பண்ண முடியும், இன்க்ளூடிங் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அந்த கேள்வி கேட்கும்போது எனக்கு உண்மையிலேயே அதுவே ஒரு பிரமிப்பாக இருந்தது. பிகாஸ் நார்கோலெப்சி டிசீஸ் பற்றி நிறைய நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். பட் நார்கோலெப்சின்றது நான் திரு சொன்னதுக்கப்புறம் தான் அது ஆராய்ச்சி பண்ணும்போது தெரிய வந்தது. ஸோ அது எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருந்தது, எப்படி இது வச்சு ஒரு முழுமையான ஒரு திரைப்படத்தை கொண்டு வர முடியும்னு. அது சொல்லி முடித்தோடனே நார்கோலெப்சி தவிர்த்து 2-3 விஷயங்கள் ரெண்டாவது பாகத்தில் இடம்பெறுது. அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாக தோணுச்சு. ஐ தாட் ஐ ஷுட் டூ திஸ் மூவி அண்ட் ஐ ஷுட் சப்போர்ட் அ குட் ஸ்கிரிப்ட்.